நம் வீடுகளிலே பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்கிறேன். வேலைகளை பார்த்து கொண்டு அல்ல, நல்ல ஆராதனைக்குரிய நம்முடைய தலைமை போதவர் சொல்வது போலவே ஆராதனைக்குரிய நல்ல ஆயத்த நிலையிலே எல்லாரும் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படிக்கு அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை உமக்கே, உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிமாறியே பலியாடியே, ஆராதனை உமக்கே. பரிமாறியே பலியாடியே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ராஜாவும் ராபடனாய வந்திருப்பே, ராஜாவும் ராபடனாய வந்திருப்பே, துணித்து மகிழ்ந்திருப்பே, மறந்திருப்பே, உம்மை துணித்து மகிழ்ந்திருப்பே, மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனைகளுக்காக நாங்கள் கொடாம்படி சோத்திரங்களை எடுக்கிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். வீடுகளிலே ஆராதித்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய வீடுகள் ஆண்டவரே ஆராதனை ஸ்தலங்களாய் மாற்றப்பட பயத்துடனே கர்த்தரை சேவிக்க நடுக்கத்துடனே களி கூற கர்த்தரது காலை ஆராதனை எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ண ஒருவராகிலும் ஆராதனை அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தரை எங்களுக்கு இரக்கம் பாராட்ட தயவு செய்ய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்த நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் நீ உயர்த்தப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் அங்க இருக்கிற உங்க எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் ஏகோபித்து கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்தும்படி கேட்கிறேன். ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல தெரிந்த பாடல் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு கரங்களை தட்டி பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகும்படி செய்து தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நமக்கு இறங்கி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை உண்மை விட்டு அகற்றி ஆமே இந்த காலை வேளையிலே அந்த நன்றி உணர்வோடு கூட ஆமே கரம் தட்டி பாடுபடி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, செய்த நன்மைகளை
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் விரோதினார் சுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் விரோதினார் சுகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல பொய்தாக்கி மகிழ்ந்தார். இளமை கழுகு போல பொய்தாக்கி மகிழ்ந்தார். ஓடினாலோ நடந்தாலோ உழைப்பதில்லை. நாம் ஓடினாலோ நடந்தாலோ குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. தகப்பன் பிள்ளைகளுக்கு தயவோடு காப்பது போல் தகப்பன் பிள்ளைகளுக்கு தயவோடு காப்பது போல் மறுபடியும் இரக்கம் காட்டுகிறார். மறவாமை நினைக்கின்றார். பொறுமையின் இரக்கம் காட்டுகிறார். மறவாமை நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆத்துமா
ஒரு நாளும் மறவாது செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. நல்ல கரங்களை தட்டியோடு கூட நல்ல தெரிந்த பாடல்கள் தான். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுபடுத்தி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தம் நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். ஆமே. இதற்கெல்லாம் பரிகாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ 52 நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். வேதத்தை நேசித்து வாசித்து கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற எல்லைகளிலே நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமே. இந்த காலவெளியிலே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அதனால சோர்ந்து போகாம வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை விழிப்போம். பயம் கொடுக்குகிற சாத்தானின் செயல்கள், நம்மை வேதனைக்கு உள்ளாக்குகிற சத்துருவின் ஆதிக்கங்கள், நம்மை மூழ்கடிக்க நினைக்கிற பார்வோரின் சேவைகளுடைய கிரியைகள். ஆமென். இந்த காலை ஆராதனையிலே ஒன்று சேர்ந்து துதிக்க போகிறோம். அந்த சாத்தானை விழிக்க போகிற சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் விழிப்பாராக. ஆமே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம். நன்மைகளை சுதந்திரிக்க போகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நல்ல வாக்குத்தத்தங்கள் அடைந்த பாடல் கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியோடு கருத்தோடு உண்மையோடு முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு பாடுபடி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்லவர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், நம் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், நம் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குள்ளே எதற்கும் பயமில்லை, எதிர்காலம் நமக்குள்ளே எதற்கும் பயமில்லை.
அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தையே, நாம் ஆளுவோம் தேசத்தையே. ஒன்று சேர்ந்து நாம் யோசிப்போம், சாத்தானை மீறிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் யோசிப்போம், சாத்தானை மீறிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். நண்பனே அலங்காரே, நம்பிக்கையின் இலக்காரே, நண்பனே அலங்காரே, நம்பிக்கை இலக்காரே, கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கணவனை மீட்கிறார், கணவனை மீட்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். என்னை இழப்பவர்களே, மாற்றம் தோல்விகளே, என்னை இழப்பவர்களே, மாற்றம் தோல்விகளே, கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி பேசுவார், நம்மை கரம் நீட்டி பேசுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வெற்றியை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நாங்கள் செய்யும் அளவும் நாங்கள் வீட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்ம விட்டு ஆண்டவர் விலக மாட்டார். நல்ல கரையை தட்டி பரிமாணம் உண்டாக்குகிற ஆண்டவரை வாழ்த்தி வரவேற்று இயேசுராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கான வெளியே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நான் நம்புகிறது, அவரால் வருடங்கிற எதிர்பார்ப்போடு ஒத்தாசுகள் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து வானத்தை பூமியை உண்டாக்கின கட்டிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும். அந்த நம்பிக்கையோடு கூட நல்ல கரங்களை தட்டி பாடுபடி கேட்கிறேன். கண்டிப்பா என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் நான் நினைக்கிறதுக்கு நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளவர்களுக்கு சபையிலே புதிய கனமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. கண்டிப்பாக நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நோக்கி கொள்வது
அறிந்து அறியாதது எட்டாததுமான காரியங்களை அறிவிக்கிறவர். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுது சுகம் தருவார். நோய்களெல்லாம் நடுவெழுந்தும் பெரியவர் திருமண்ணை பாவமெல்லாம் போக்கிடுவார், நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய எல்லா பள்ளத்துக்கு வெளியே நீங்களாக்கி விடுவித்தார். அப்படிதான் இந்த வாக்கியங்கள் சொல்லுகிறது. நான் பயப்படும் நாளே உண்மை நம்புவேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கரநடி பாடுவோமாக. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உடையவரே மன்னிப்பவர் வல்லவர், உடையவரே மன்னிப்பவர் வல்லவர், உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாரின் மகளே, உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாரின் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னமெல்லாம் நம் ஏற்றமெல்லாம் இன்றேற்றுவார், நம் என்னமெல்லாம் நம் ஏற்றமெல்லாம் இன்றேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுது சுகம் தருவார். நம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுது சுகம் தருவார். நோய்களெல்லாம் நடுவருவோம், பெரியவர் திருமொழி. நோய்களெல்லாம் நடுவருவோம், பெரியவர் திருமொழி. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் பாவமெல்லாம் போக்கிடுவார் வழிகளெல்லாம் நீக்கிடுவார் பாவமெல்லாம் போக்கிடுவார் வழிகளெல்லாம் நீக்கிடுவார் ஆவியார் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் ஆவியார் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் பாடலை பாட போகிறோம். உங்கள் ஆராதனைக்காக இருக்கிற எல்லைகளிலே இழந்து நின்று ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்புக்குள்ள கடந்து போன பாடி கத்தரை துதிக்க, பாடி கத்தரை ஆராதிக்க, பாடி கத்தரை மகிமைப்படுத்த உதவி செய்த ஆண்டவர்கள் ஒரு பிரைஸ் வொர்ஷிப்புக்குள்ள போகிறோம். இழந்து நின்று இருக்கிற எல்லையை பயத்தோடு பக்தியோடு இப்படி கத்தரை ஆராதிக்க எப்படி தொழுது கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த நிலையில் கத்தரை ஆராதிக்கும்படிக்கு உங்களை அன்பாய் இருக்கிறேன். ஆராதனை நேரங்களை அலட்சியம் பண்ணாதிருக்க, ஆராதனை நேரங்களிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய பயத்தையும் பக்தியையும் நாம் கொடுக்காமல் அவர்களை அலட்சியம் பண்ணாதிருக்க கத்தரை எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருமாறாக. இருக்கிற எல்லைகளில் பயத்தோடு கத்தரை சேவிக்கும்படி நடுக்கத்தோடு கலிகூற ஆண்டவர் நமக்கு அனுகிரகப்படுவாராக. நானே ஒரு பரிகாரியாகிய கத்தரை ஆராதிக்கிற வேளையிலே இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, அவர் தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஆமே, கண்டிப்பாக இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தப்புவிக்க வல்லவர், காக்க வல்லவர். ஆமென். அவர் உயர்த்த வல்லவர், அவர் கிருபை செய்ய வல்லவர். கலந்து பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் உம்மை நோக்கி பார்த்து இதயம் Thank you.
இறுதி பகுதியை நோக்கி போயிட்டு இந்த வருஷத்தை ஆலயத்துல ஆரம்பிக்கும் பொழுது நிரப்புவேன் வாக்கு கொடுத்தீங்கப்பா. இன்னும் நிரப்பப்படாத அனுபவங்கள், இன்னும் குறைகளோடு உள்ள அனுபவங்கள், பலவீனங்களோடு உள்ள அனுபவங்கள், ஆண்டவரே குறைகளோடு வந்து உடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஆண்டவரே நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் ஒழிந்து போகவே ராஜா. என் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் இந்த கர்த்தர் என்னை நிரப்பணும். ஆண்டவரே இந்த வருஷம் வாக்கு தத்துவ வாழ்க்கையில் நிறைவேறணும். நான் எதிர்பார்க்கிற எல்லைகளில் நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தருக்கு மாற முடிய போது. ஆண்டவரே ஐயா 52 நாட்கள் உடனே இனிமையாவின் ஜெபம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஒரு கையில ஆயுதத்தை பிடித்துக் கொண்டு மறு கையால் வேலை செய்கிற ஒரு அனுபவம் ஐயா. பரலோகத்தின் தேவன் ஆனவர் காரியத்தை கைவிடி வரப்படுவீராக. ஆண்டவரே எங்களுடைய அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர், எங்கள் அழுகையை ஆராதனையாய் மாற்றுகிறவர், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர், எங்கள் துயரங்களை ஆண்டவரே ஆனந்த தைல காரியங்களை அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு ஒரு மேன்மை மகத்துவத்தை கட்டளையிடுகிறவரையா. சாம்பலுக்கு எங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவரையா. இந்த காலை ஆராதனையில் ஒரு கமிட்மெண்ட் சைன் கூட வந்திருக்கிறார். உலகால் படியிட்டு வந்திருக்கிறோம் ஐயா. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாட்கள் நிர்ணயம் பண்ணப்பட்டு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் சொல்லப்படுது. ஆண்டவரே அவர் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பிரேயர் பண்ணிடப்படுது. ஆண்டவரே உனக்கு முன்பதாக நான் உண்மையை உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தொள்ளும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது ஆண்டவரை எந்த தீர்க்கதரிசிக்கு சொன்னீரே அதே தீர்க்கதரிசி மறுபடியும் ராஜாவிடத்திலே போய் ஆண்டவரே நான் உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் உன் நாட்களை கூட்டுவேன் என்று சொல்லி அவன் கேட்ட அடையாளத்தையும் அவனுக்கு தந்து ஆண்டவரே ஐயா பரிகாரத்தை கட்டளையிட்டீரே. அவனுக்கு சொத்து இருந்தது, சுகம் இருந்தது, ராஜ மேன்மைகள் இருந்தது, அந்தஸ்து இருந்தது. ஆண்டவரை மருத்துவர்கள் இருந்தார்கள், மருத்துவ நிபுணர்கள் இருந்தார்கள். அவனுக்கு பரிகாரம் காட்டவில்லையே. ஆண்டவரை அவன் பரிகாரம் இல்லாது பரிதாபமான ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டிய நேரத்திலே சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட பொழுது இந்த தீர்க்கதரிசிக்கு சொன்னீரோ அதே தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவரே உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் நாட்களை கூட்டுவேன். ஆமென். அவன் கேட்ட அடையாளத்தையும் கொடுத்து இவர்களுக்கு பிற்பாடு எசேக்கியா ராஜா மேன்மைப்பட்டவனாய் காணப்பட்டான். எல்லா ப்ராசஸ் ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவோம். மனிதர்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினதற்கும் காரணம் உண்டல்லவா. இவைகளுக்கு பிற்பாடு ஆண்டவரே செங்குத்தான மலைகள் வழியாய் பாறைகள் வழியாய் எங்களுக்கு ஒரு சிகரங்களை வைத்திருக்கிறீரையா. உங்களுக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கமிட்மெண்ட் சைன் கூட வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை எதிர் காற்று சுழல் காற்று எங்கள் வாழ்க்கை படகு கத்தளிக்கிற நிலைமைகள் அழுது ஆண்டவரை எங்கள் கண்களில் கண்ணீர் இல்லையா. ஆண்டவரை எங்களுக்கு இறக்கம் செய்யறதுமாக முடிவதற்குள்ள பரிகாரத்தை எங்களுக்கு நீர் உண்டாக்கணும். எங்களுடைய பொருளாதார காரியங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை பரிகாரத்தை உண்டாக்கணும். நீரை காண்கிற தேவன் எங்களுக்கு ஒரு நீரூற்றி காண்பிக்கணுமே. மனிதன் குளத்திற்கு ஆண்டவரை மனிதனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள் ஆண்டவரே கரம் பிடித்த நாயகரால் கைவிடப்பட்ட நிலைமைகள் ஆந்திரத்துல ஆகார் கண்களை திறந்தீரே நீரை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாரே. பிள்ளைகள் சத்தத்தையும் கேட்டீங்க, தாய் சத்தத்தையும் கேட்டீங்க. தகப்பன் கொடுத்த தண்ணீர் செலவழித்து போயிட்டு கர்த்தர் ஒரு விமோசனத்தை ஒரு விடுதலை ஒரு ஆண்டவரை மேன்மை கட்டளையிட்டீர்களவா. நாட்கள் எங்களுக்கு ஒரு பரிகாரம் வேணும். பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை சத்தத்தையும் கேட்கணும். பெற்றோராகி நாங்கள் விடுகிற கண்ணீரையும் கேட்கணும். எங்கள் வியாதிகளுக்கு பரிகாரம் பலியாக்கப்பட்டு பலி ஆண்டவரே எங்களுக்கு பரிகாரம் உண்டாக்கணும். வாழ்விற்கு தரித்திர கோலப்படுத்தினே
ஐஸ்வர்ய சம்பனர் அல்லவா, ஐஸ்வர்யமடை பண்ணுகிறவர் அல்லவா, ஐஸ்வர்யம் தனமா வரணுமே. கண்ணீர் துடைக்கப்படட்டும்.
காலை ஆராதனைகளுக்காக உமக்கு நாங்கள் கொள்ளாமல் சோதனைகளை எடுக்கிறோம். கண்ணீர் கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் கண்ணீர் ஐயா நீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, ஐயா நாங்கள் சோதரிக்கிறோம். நாங்கள் விடுகிற கண்ணீர், எங்கள் பிள்ளைகள் இருக்கிற நிலையில் விடுகிற கண்ணீர் ஆண்டவரே, எங்கள் பொருளாதாரம், எங்கள் கஷ்ட நிலைகள், கடினமான சூழ்நிலைகள், எங்கள் ஞானி பிரச்சனைகள் ஆண்டவரே, நிந்தைகள், அவமானங்கள், பரிவாசங்கள், தலைக்குழிவுகள், எங்களை காண்கிற தேவன், எங்கள் தலையை நிமிர்ந்து நடக்கப்படுகிற தேவன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே பரிகாரத்தை உண்டாக்கி ஆண்டவரே நன்மைகளின் ஆளுகளை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற தலைவருக்கு நாங்கள் சோதிக்கிறோம். தொடர்ந்து உங்களை கருவிக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும், நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மாத்திரம் உயர்த்தப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீத ஆராதனை கடந்து செல்கிறோம். இருக்கிற எல்லைகளிலே எழுந்து நின்று வேதத்தை கரத்தை எடுத்து சங்கீத வாசிப்பது கேட்கிறேன். வசனம் பிரதி வசனமாக எல்லாரும் இருக்கிற எல்லையிலே பயத்தோடு வேதத்தை கையில் சுமந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 139வது சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ என்னை நெருக்கி உனது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். காலத்து சிட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றுவேன். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ் இடங்களிலே நிசித்த வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை.
தகப்பனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள், அவர்களின் தொகை எவ்வளவு அதிகம். தேவனே, எதிர்பார்த்தை அளித்தீரானால் நலமாய் இருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். பேசுகிறார்கள், பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சேர்ந்து வாசிக்கப்பட்டிருக்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். வேத பகுதிகளை கடந்து செல்ல போகிறோம். வீடுகள்ல நல்ல கர்த்தரை தேடி படிக்க அன்பாய் கேட்கிறேன். 52 நாட்கள் நமக்கு ஜெபம் நடக்குது. நெகேமியாவின் ஜெபம் நமக்கு கூகுள்ல வருது, நமக்கு கான்ஃபரன்ஸ் கால் இதெல்லாம் வருது, ஜூம்ல வருது. யாரும் இந்த டைமை மிஸ் பண்ணாம நம்ம 52 நாட்களுக்குள்ள வேதத்தை முழுவதும் வாசித்து முடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாசிக்க விரும்புகிறவர்கள் ஆலயத்துல வந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். இந்த ஜெபத்தில் பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் ஆலயத்துல நடக்குது, ஆன்லைன்ல பிரேயர்ல அவைகளிலும் பங்கெடுக்கும்படி ஒரு அன்பாய் கேட்கிறேன். கடந்த நாட்களில் ஒவ்வொரு பிரேயர்லயும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த லாக்டவுன்ல ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரிமாறத்தை கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். குழந்தை இல்லாத பிள்ளைக்கு குழந்தை கொடுத்தார். வீடு வாசல் கட்டப்பட்டது, கட்டமா முடியாம நின்ற பகுதிகளை கர்த்தர் கட்டி முடித்தார். வாகனங்கள் வாங்கப்பட்டது. கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது வழிகளை வாய்க்க பண்ணுகிறவர். அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் தியானம் பண்ணி முறையிடும் பொழுது ராஜா நீதி தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறார், ஜெபத்திற்கு பதில் தருகிறார். இந்த தியானம் பண்ணி பண்ணுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். புத்தகத்தில் அப்படிதான் எழுதுகிறது. மீதியான நாட்களை நெகுலேட் பண்ணாம, மீதியான நாட்களை அலட்சியம் பண்ணாம குடும்பமாய் வந்து ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு பகுதியை வேதத்தை வாசித்து குடும்பமாய் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் இருக்கிறேன். கண்டிப்பா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பரிகாரத்தை உண்டாக்குவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் தெய்வ சமூகத்தில் மறுபடியும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நிறைய கடந்து சொல்லுமாக சிநேகமானுடைய வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. கடந்த நாளிலே வாக்குத்தத்த ஆராதனை, வாக்குத்தத்த செய்திகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் வாக்குத்தத்த செய்தியை தொடர வேண்டும்படி யோசித்தேன். நான் மனதில் வந்ததான ஒரு பகுதி, ஏற்கனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம், பல இடங்களிலும் இந்த வார்த்தைகளை குறித்த தியானம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதற்கு பயமாட்டவதாக. ஆனாலும் இந்த காலவெளி தேவன் நம்மோடு பேசுவதாக, கிரியை செய்ய வேண்டும். அதற்கு பயமாட்டவதாக வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். 119ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்கப்படுகிறேன். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவருக்கு பயமாட்டவதாக வாசித்த இந்த பகுதியை நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்வோமாக. சங்கீதக்காரன் பாடுகிறார், உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதாகமத்தில் 150 சங்கீதங்கள் இருக்கிறது. அதில் 75க்கு மேலான சங்கீதங்கள் தாவீதினாலே பாடப்பட்டவைகள். அநேக சங்கீதங்களுக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை, யார் பாடினார் என்று சொல்லப்படவில்லை. சில சங்கீதங்கள் ஆசாப்பினாலே, ராக தலைவன் ஆசாப்பினாலே பாடப்பட்ட சங்கீதங்கள் இருக்கிறது. இதில் 119 சங்கீதம் ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம். இருக்கிற வேதாகமத்தின் மொத்த அதிகாரங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த சங்கீதம் தான் மிகப்பெரிய
ஒரு சங்கீதம் அதிக வசனங்களை உள்ளடக்கினதான ஒரு பகுதி. அதுக்கு காரணமும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, இந்த சங்கீதத்தை யார் பாடினார்கள் அப்படின்னு கேள்விகள் வரும்போது அநேக தாவீதுடைய அனுபவத்தோடு இணைத்துக் கொள்வார்கள். தாவீது இந்த சங்கீதத்தை அவன் பாடியிருக்கலாம் என்று சொல்லி அவர் சொல்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா அநேக அனுபவங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒத்துப்போவதனாலே நாம் அதை தாவீது எழுதினார் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த சங்கீதம் வேத பாரகனாகிய எஸ்ராவினாலே பாடப்பட்ட சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ராவினுடைய நாட்களில் தான் எபிரேய மொழி புதுப்பிக்கப்பட்டு அது வளர்ச்சி பெறும்படியான ஒரு புரட்சி செய்யும்படியான காரியத்தை அவன் செய்தான். ஏன்னு சொன்னால், பாபிலோனில் திரும்பி வந்த பிறகு ஜனங்கள் எல்லாம் அவர்கள் சீரிய மொழி, பாபிலோனிய மொழியோடு கலந்த எபிரேய மொழி, இப்படி பலர் பேசிக் கொண்டிருப்பதை அவன் கேட்டான். சுத்தமான எபிரேய மொழியை பேசக்கூடிய யூதர்கள் அன்றைக்கு எபிரேய மொழியை பேசவில்லை. ஆகவே அவன் எபிரேய மொழிக்கு ஒரு தனித்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் ஒரு மொழியில் ஒரு புரட்சி ஏற்படுத்தினார். அவருடைய நாட்களில் தான் எபிரேய மொழி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு பேசப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ரா என்றதான வேத பாரகன், நல்ல வேதத்திலே ஆழ்ந்த தியானம் கொண்டவன். அவன் தான் சங்கீதத்தை பாடியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தோட விசேஷமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், எபிரேய எழுத்துக்கள், அக்ஷரம் என்று சொல்லுவார்கள், அகர வருஷம். அதில் அவருடைய 22 எழுத்துக்கள் உண்டு. எபிரேய மொழிக்கு 22 எழுத்துக்கள் உண்டு. நமக்கு ஆங்கிலம் 26 எழுத்துக்கள், தமிழுக்கு உயிரெழுத்து உயிர்மை எழுத்து என்று சொல்லி 12, 18 +1 ஆயுத எழுத்து ஆக 47 எழுத்துக்கள். பிறகு அதெல்லாம் அடுக்கும் போது 247 அந்த மாதிரி நிறைய வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிரேக்க மொழிக்கு 24 எழுத்துக்கள் உண்டு. எபிரேய மொழிக்கு 22 எழுத்துக்கள். அந்த சங்கீதத்தில் மேல் பகுதியில் தலைப்பு கூட இருக்கும், ஆலம் என்று சொல்லி இருக்கும். 2வது பேத் என்று இருக்கும். 3வது கீமல். நாம் வாசித்த பகுதி கீமல் என்றதான ஒரு எல்லையிலிருந்து வாசித்த ஒரு பகுதி. ஆக 22 எழுத்துக்கள் இருக்கிறபடினாலே 22 எழுத்துக்களிலும் 8 வசனங்களாக 176 வசனங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அட்சரத்திற்கும் 8 வசனங்கள் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு விசேஷம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஆலப் என்று சொல்லப்படுது அல்லவா, அந்த முதல் எழுத்து. இப்போ முதல் 8 வசனங்களையும் ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, நமக்கு மொழிபெயர்ப்பு கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு நடக்கிறவர்கள், அவர் அநியாயம் செய்வதில்லை, இப்படி நமக்கு மொழிபெயர்ப்பு இப்படி இருக்குது. ஆனால் எபிரேய வேதாகமத்தில் இந்த வசனங்களெல்லாம் ஹலப்புன்னு சொல்லிடுச்சுன்னா ஆனால தான் ஆரம்பிக்கும். பேத்துன்னு சொல்லிவிட்டால் அது அவங்களுடைய அக்ஷரத்தில் பி என்று சொன்னால் பியில் ஆரம்பிக்கும். கீமல் என்று சொன்னால் அதில் கீமல் என்றதான எழுத்தில் தான் ஆரம்பிக்கும். ஆக எந்தெந்த அக்ஷரம் சொல்லப்பட்டிருக்குதோ அதே அக்ஷரத்தில் தான் அந்த 8 வசனங்களும் இருக்கும். அது விசேஷமான ஒரு தன்மை. கர்த்தருக்கு பயமான மொழிப்புலமையை இந்த எபிரேய வேதாகமத்தில் பார்க்க முடியும். நமக்கு எபிரேய வேதாகமத்தில் பொருள்கள்லாம் அதிகம் தெரியாது, நாம் அதில் கவனம் செலுத்துவதில்லை, நமக்கு அந்த மொழியும் அதிகம் நாம் கற்றுக்கொள்வதில்லை. ஆனால் குறிப்பு அப்படித்தான் சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயமாட்டவதார். ஆகவே இந்த வேதாகமத்தில் 119 சங்கீதத்துடைய தனி சிறப்பு அது அப்படித்தான். 176 வசனங்கள் இருக்கிறது. அது 22 எழுத்துக்களை கொண்டு 8 வசனங்களாக அற்புதமாய் அது எழுதப்பட்டதான ஒரு பாடல். கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் என்பதை பாடல் தான். இதை அவர்கள் பாடலாய் பாடுவார்கள். அது சங்கீதக்காரன் அல்லது எஸ்ரா அவன் சொல்லும்போது இந்த வசனத்தில் சொல்லுகிறேன், இந்த ஒரு வசனத்தில், ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்ப்பதற்கு என் கண்களை என்ன செய்திடணும், திறந்திரணும். வேதத்துடைய மகத்துவங்களை பார்ப்பதற்கு கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக எனக்கு நீர் கண்களை திறந்திரணும்னு சொல்கிறேன். அப்போ அவனே வேதபாரகன். அந்த வேதபாரகன் தன் இதயத்தில் உள்ளதான வேத வசனங்களை எடுத்து மக்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்கக்கூடியதான நல்ல ஒரு வேத தியானம் உள்ளவன்.
அவனுக்கு வேதத்தின் மீது எவ்வளவு பற்று, எவ்வளவு ஆர்வம் இருக்குது என்பதை நாம் இதன் மூலம் வாசிக்க முடியும். அவன் எவ்வளவு வேதத்தை கற்றுக்கொண்டாலும் ஆண்டவரிடத்துல அவன் வைக்கிற ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இன்னும் இந்த வேதத்துள்ள அதிசயத்தை நான் பார்க்க வேண்டும். அது நீர் வைத்திருக்கிறதான பொக்கிஷங்களை என் வாழ்க்கையில வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து அனுபவிக்க வேண்டும் ஐயா என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கையில வேதாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் வாசித்து கொண்டே போகிறோம். கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக, புரியுதோ புரியலையோ கடமைக்காக வாசிக்கிற உண்டு, கட்டாயத்தின் பேரில் வாசிக்கிற உண்டு, வாசிக்காவற்றில் உணவு இல்லை என்பதனாலே வேறு வழி இல்லாமல் வாசிக்கிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு பயம் கொண்டவதாக, வாசிக்காவற்றால் தேவன் வருத்தப்படுவாரோ என்று சொல்லி வாசிக்கிற உண்டு, நேசித்து வாசிக்கிறவர்களும் உண்டு. கர்த்தருக்கு பயம் கொண்டவதாக, வாழ்க்கைக்கு தேவை என்பதை குறித்து, அன்றாட வாழ்க்கைக்கு தேவை என்பதை குறித்து வாசிக்கிற ஒரு கூட்டமும் உண்டு. ஆனால் நாம் எப்படி வாசிக்கிறோம் என்பது அது நமக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, அதை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதில் உள்ளதான ஆழ்பொருட்கள், அர்த்தங்கள், இவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல உணர்வோடு நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய தேவை. அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லுகிறான், உங்களுடைய அதிசயத்தை, அந்த வேதத்துள்ளதான மகத்துவங்களை நான் பார்ப்பதற்கு, அல்லது நான் வாசிக்கும் போதே அதன் மகிமையை தெரிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்தரணும். அப்போ அவன் கண் இல்லாமல் வாசித்தான் என்று சொல்ல முடியாது. கண்ணெல்லாம் இருக்குது, மாம்சீகமான கண்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவன் விரும்பி கேட்டது, என் உள்ளான ஒரு கண் இருக்கிறது அல்லவா, அகக்கண், மனக்கண். இந்த கண் எனக்கு திறக்கப்பட வேண்டும் ஐயா. அப்போ திறக்கும் போதுதான் இதில் உள்ள அதிசயங்களை அப்படியே நான் ருசிக்க முடியும் என்று அவன் சொல்லுகிறேன். இன்றைக்கு காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் இது நாள் வரை வேதத்தை எப்படி வாசித்தீங்களோ எனக்கு தெரியாது. கடமைக்கு வாசித்தோம், கட்டாயத்தின் பேரில் வாசித்தோம், வாசிக்காவற்றால் தேவன் வருத்தப்படுவார் என்று சொல்லி வாசித்தோம். எப்படிலாம் வாசித்தோமோ நமக்கு தெரியாது. ஆனால் இனி ஒரு நாட்களில் ஆண்ட சமூகத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே, இந்த மகிமையை நான் பார்க்கணும். ஒவ்வொரு எழுத்துக்களை வாசிக்கும் போது அதன் மகிமையை நான் பார்க்க வேண்டும். அதனுடைய பிரஸ்தாபத்தை என் வாழ்க்கையில் ருசிக்க வேண்டும். நீ வைத்திருக்கிறதான உள் அரசங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் ஐயா. புரிந்து கொள்ளக்கூடிய ஞான இதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நமக்கு தர வல்லவர். அதுக்குத்தான் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய என்னுடைய கண்கள் திறக்கப்படும் சொன்னால் இந்த வேதத்தில் அதிசயத்தை நம்மால் காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன, நமக்கு எப்படி உள்ள நம்ம ஒரு கண் இருக்குதே, திறக்காமலாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில திறக்கப்படவில்லை என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது. ஏன்னு சொன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறேன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சுவிசேஷத்தின் ஒளியை காணக்கூடாதபடிக்கு. அப்படின்னா சுவிசேஷத்தின் ஒளியை காணக்கூடாதபடிக்குமா, சுவிசேஷமே நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி இயேசுதான். அந்த இயேசுவின் மகிமையை, அவருடைய பிரஸ்தாபங்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய விசேஷ கிருபைகளை காணக்கூடாதபடிக்கு, அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு மனதை குருடாக்கி இருக்கிறான். குருடாக்கப்படுவது என்பது கண்கள் தான். செவிடக்கப்படுவது காது. ஊமையாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அது நாவு பேச முடியாதபடி அவன் ஊமையாக்கப்பட்டிருக்கிறான். அவன் முடவன் என்று சொன்னால் கால் நடக்க முடியாது. ஆனால் குருடாக்கப்பட்டு இருப்பது என்று சொன்னால் கண்கள் தான். அப்போ ஒரு மனுஷனுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே பிசாசானவன் வைத்திருக்கிறான். என்ன எப்படி வைத்திருக்கிறான் அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தின் ஒளி அப்படின்னா இயேசுவை பற்றிதான விளக்கம், இயேசுவை பற்றிதான தெளிவு, இயேசுவை பற்றிதான காரியங்கள் மனுக்குலத்திற்கு தெரியக்கூடாது என்பதற்கு இருட்டடித்து வைத்திருக்கிறான், கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன்? பாவத்தினாலே கண்கள் குருடாக்கப்பட்டு போனது. அதற்கு பயமாட்டதா? ஒரு மனுஷன் என்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறானோ, அக்கிரமக்கிரிய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுகிறானோ, அன்றைக்கு தேவன் அவன் கண்களை திறக்கிறான். கர்த்தருக்கு பயமாட்டதா? அவன் கண்களை திறக்கிறார். திறக்கப்பட்டதோடு போயிடக்கூடாது. அந்த கண்கள் இன்னும் ஒளி பெறுவதற்கு, இன்னும் வெளிச்சம் பிரகாசிப்பதற்கு, உள்ளதை உள்ளது போல காண்பதற்கு அது நல்ல வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சில அற்புதங்களிலே ஒரு விசேஷமான ஒன்று வேதத்தில் எழுதப்பட்டது. அது மாதிரி யாருக்கும் செய்யதில்லை. ஆனால் இயேசு போல ஒருவனை
அப்படி ஊருக்கு பறவை கூட்டு போனார். கண்ணில் கை வச்சு ஜெபம் பண்ணார். ஏப்பா என்ன பார்க்குறான் என்று கேட்டார். ஜெபம் பண்ணியாச்சு, ஏசுக்குது ஜெபம் பண்ணால் அதுக்கு ஒரு மாற்று கருத்தை ஒன்றும் வர. அவன் சொன்னா, நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன். கர்த்தருக்கு பயங்கொண்டவதான். நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன்னு சொன்னான். அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான இயேசுக்கு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அறகுறையா போச்சா? பொருள் அப்படி அல்ல. அல்ல, ஆண்டவர் உனக்கு அதை பற்றி ஒன்றும் பேசல. மறுபடியும் ஜெபித்தார். ஜெபம் பண்ணும்போது உள்ளது போல கண்டான். அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னா, ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில முதல் தொடுதல் ரட்சிப்பு என்றதான ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலை பெறுதல் என்றதான ஒன்றை கர்த்தர் நமக்கு செய்யும் போது நம்முடைய உள்ளான ஒரு கண் பாவ வெளிச்சத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு கண்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த கண்கள் எப்போ பிரகாசம் அடையும் சொன்னா, தேவனுடைய அற்புதமான 2வது தொடுதல் நமக்கு வேண்டும். இன்னொரு விதத்தை சொல்ல சொன்னால், தேவனோடு உள்ள நெருக்கம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அவரோடு நெருங்கி வாழ 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 கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அவரோடு முற்றிலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுக்கும் போது கண்களை கர்த்தர் பிரகாசம் அடைய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு வாய்மாண்டவதா அப்படி சொன்னால், நம்முடைய கண் பாவத்தினாலே குருடாக்கப்பட்டு போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே தேவனை முகமுகமாய் கண்டவர்கள். ஆண்டவர் வருகிறான்னு சொன்னால் அவங்களோடு பேசினார்கள், நடந்தார்கள். ஆண்டவர் கரங்களை பிடித்து உடாவினார், எல்லாமே இருந்தது. ஆனால் என்றைக்கு பாவம் செய்தானோ தேவனை காணக்கூடாதபடி மாம்ச கண்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் உள்ளான ஒரு கண்ணு தேவனை பார்க்கும்படி அந்த கண் தான் இவனுக்கு மாம்சத்தினுடைய தேவனை காணும்படியான சாக்கியம் இருந்தது. ஆனால் பார்க்க முடியல, ஒளிந்து கொண்டான். தேவனோட கூப்பிட்டார், வா. அதுக்கப்புறம் தான் தேவனிடத்தில் வந்தார். அவரை பார்க்க முடியாதபடி உள்ள நிலையை நான் மாற்றி அமைத்து மாற்றுக்காரியத்தை கத்த செய்தார். கர்த்தருக்கு பாய் கொண்டவதாக. பாவத்தினாலே கண்கள் குருடாக்கப்பட்டு போனது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பாவத்திற்கு முதலாவது விடுதலை பெற்றுவோன்னு சொன்னா நம்முடைய கண் திறக்கப்படும். தேவனுக்குள் நெருக்கம், ஆலய ஆராதனை, வேத வாசிப்பு, தேவனோடுள்ள ஐக்கியம், ஜபங்கள், வேத வாசிப்பு, இவையெல்லாம் வளர 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 நம்முடைய கண் பிரகாசிக்கும். வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் அவருடைய மகிமையை காண்பதற்கு கிருபை செய்ய பண்ண வல்லவர் என்பதை அறிந்து கொள்வோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திரணும். கண் திறக்கப்படுவது என்பது ஒரு அற்புதமான ஒன்று. வேதத்தில் எத்தனையோ உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்கள் திறக்கப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும்போது மறைமுகமாக இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் திறக்கப்பட்ட நிலையை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தரிசித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயமாட்டான். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். எப்போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். தேசத்தை காண்பித்தாரா? இல்லை, அவன் நடந்து போயிட்டே தான் இருந்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இவனுக்கென்று ஆண்டவன் ஒரு அற்புதமான ஒரு நகரத்தை கட்டி உண்டாக்கி அற்புதமாய் அழகுபடுத்தி வச்சிருந்த அந்த நகரத்தை அவன் புறப்படும் போதே தேவனோடு பேசும்போது அவன் கண்கள் பிரகாசித்த அப்படினால் கண்டதுனாலே அடுத்த ஸ்டெப் வச்சு போயிட்டான். எதை குறித்து அவன் கேட்கல. கர்த்தருக்கு பயந்து கொண்டவனாக அநேக முறை தேவன் நம்மோடு பேசும்போது, நம்மோடு இடைபடும் போது கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக தேவன் நம்மோடு பேசும்போது, இடைபடும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்ட வல்லம். ஒரு வைத்து சொல்லப்பட்டு சொன்ன, குருடாக்கப்பட்ட நிலையில் ஒருத்தர் இருந்தான். இயேசுவை காணும்போது மத போதகர்கள், வேத மாறகர்கள், முக்கியமான யூத சாஸ்திரிகள், ஜபாலயத்திலே கிடக்கக்கூடிய ஆட்கள், இவெல்லாம் இயேசுவை பார்க்கும்போது தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரோட்டில் கிடந்தா வருதேன், அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான், கண்ணு குருடா இருந்தது. ஆனால் இயேசு போகிறார்னு கேள்விப்பட்ட உடனே கர்த்தருக்கு பயப்பட்டவதாக இயேசு என்ற நாமத்தை அவன் கேள்விப்பட்ட உடனே, ரட்சகன் இந்த எல்லை வழியாய் போகிறார், அற்புத நாயகன் ஒருவர் போகிறார் கேள்விப்பட்ட உடனே அந்த நாமத்தை அவன் நோக்கி பார்த்தான். பார்க்கும்போது எப்படி கூப்பிடணும்னு சொல்லி அவனுக்குள் வந்ததுன்னு சொன்னா,
கண்கள் குருடாக்கப்பட்டு தான் இருந்தது. ஆனா உள்ளான கண்கள் எப்படி கண்டதுன்னா, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாவீதின் குமாரனை கூப்பிடுவதற்கு காரணம், யூதர்கள் மத்தியிலே தாவீது தான் ராஜா. எத்தனை ராஜாக்கள் ஆளுகை செய்திருந்தாலும் தாவீதை போல ஆளுகை செய்தான ராஜா யாரும் கிடையாது. ஆகவே மேசியா வரும்போது தாவீதின் குமாரன் அழைக்கப்படுவார் என்பதை அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆகவே அவன் சொல்லுகிறான், எல்லா ஜனங்களும் இவருடைய தச்சனுடைய குமாரன் அல்லவா. ஒரு குரூப் ஒரு பேய் பிடிச்ச ஆளுன்னு சொல்றாங்க, பிசாசுக்கு தலைவன்னு சொல்லுகிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஆனா இவன் சொன்னா தாவீதின் குமாரனே என்று சொன்னான். இயேசுவை அவன் காணும்போது இந்த வார்த்தை இயேசு என்ற நாமம் காதுகளில் துணித்த உடனே மாம்ச கண்கள் இல்லை, ஆனால் அந்த கண்களோடு கூட அவன் இயேசுவை எங்கே போகிறான் என்பதை அறிந்து தெரியாவிட்டாலும் கூப்பிடும் போது தாவீதின் குமாரனின் ராஜரீக மேன்மையை ஆண்டவர் கூட தலைத்தான். அவர் ராஜரீக மேன்மை உள்ளவர். இந்த உலகை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா என்பதை வாழ்க்கையில அவன் அறிந்து கொண்டு போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத போல இருக்கலாம், ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கும் என்று சொன்னார். அதிசயங்களை, இயேசுவை பற்றிய அதிசயங்களை நம்மால் இந்த உலகத்துக்கு விவரிக்க முடியும். கர்த்தருக்கு பயமாண்டவா. இங்கே வேதபாரகன் சொல்லுகிறான், என் கண்களை திறந்தார். கர்த்தர் இந்த காலவேளையிலே இந்த வேதத்தின் மகிமையை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை திறப்பாராக. இனி ஒரு நாட்களிலே ஆண்டு சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது இந்த வசனத்தை ஒரு முறை சொல்லிட்டு வாசிங்க. அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே வேதத்தின் மகிமையை பார்ப்பது கண்கள் திறந்துள்ளவையா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிப்பது நாட்கள் வழக்கம் வைத்தது. அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த மகிமை பார்க்கணும், உள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கணும், உள்ளே இருக்கிற திரட்சி, செல்வங்கள், செல்வாக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அதை அனுபவிக்கணும். கண்கள் பார்த்து அதை அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய கண்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. உதாரணப்படுத்துகிறேன், நிறைய உதாரணப்படுத்திக் கொண்டே போகலாம். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேதத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டி, அதாவது ஆகார் பிள்ளை பிறந்தாச்சு. பிள்ளை பிறந்து பையன் ஒரு குறிப்பிட்ட வயது வந்துட்டான். சாரா சொன்னா, இது நமக்கு ஒத்து போகாத கேஸு, அடிமை பண்ணியும் அவர் பிள்ளையும் அனுப்பிவிடும் சொன்ன உடனே ஆண்டவன் சொன்னா, நீ அனுப்பிவிடப்பா, சொன்னபடி கேளு அப்படின்ட்டார். அவன் கையில அப்பங்கள் சில கொடுத்து, துருத்தியில தண்ணி கொடுத்து, நீ வீடு போமா, நீ வந்த இடம் ஏத்து தேசம், ஏத்துக்கு போயிருவிட்ட. அவள் பெயர்சபா வனாந்திரத்து வழியாக போய் கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவர் போய் கொண்டிருக்கும் போது போற வழியிலே தண்ணீர், தூரத்தில் தண்ணீர் காலியாகி விட்டது. இந்த தண்ணீர் கிடைக்கும், அப்படி தண்ணி கிடைக்கும் அப்பெல்லாம் சொல்லி போனாங்க. பார்த்தா தண்ணி தாகம், பிள்ளை தண்ணி தாகத்தினால கீழே விழுந்துருச்சு. இனி அந்த பிள்ளை தண்ணி தாகத்தினால தண்ணீர் கொடுக்காவிட்ட செத்து போக நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த நிலையில் இருக்கிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. அவர் ஆண்டவர் நோக்கி அழுகிறார். பிள்ளை அழுகிறது, இவ்வளோ அழுகிறார், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. பிள்ளை செத்து போகுது, பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவள் அழுகிறார். அப்போது ஆகாரின் அழுகுறலை கேட்டவர், ஆகாரின் நிலைமையை கண்ட தேவன் அவளுக்கு ஒரு காரியம் செய்கிறார். வாசிப்ப 21ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தில் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் ஆகாரனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பினாள். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். சப்ஜெக்ட் அவ்வளவுதான். இதற்கு பயமாண்டவதாக. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் குருடாகி கண்ணு தெரியாம பிள்ளையினுடைய உதவியினால் வந்தாளா, அதாவது எப்படி வந்தாங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அவளுக்கு கண்கள், அந்த மாம்சீக கண்கள் எல்லாம் இருந்தது, உண்மைதான். இங்கே விசேஷம் என்னன்னா, துறவை காணக்கூடிய கண் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே துறவு இருந்ததா? எல்லா இல்லையும் வனாந்திர பகுதி, துறவெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறபடியே ஒரு பகுதி. ஒன்று பக்கத்தில் இருக்கிற துறவு அல்லது நீரூற்றி பார்க்கக்கூடிய அளவிற்கு இவளுக்கு கண்கள் இல்லையா, அல்லது பார்க்கக்கூடிய நிலையில் அவள் இல்லையா? ஒன்று என்ன நமக்கு தெரியாது. ஆண்டவர் விசேஷமாய் அவள் கண்களை திறந்தார் என்று சொல்லப்படாது. கர்த்தருக்கு பயமாண்டவர் தான். இது பல அர்த்தங்கள் நம்ம சொன்னாலும் அதில் ஒன்று, கண் எதிரே இருக்கக்கூடியதான ஒரு துறவை பார்க்கக்கூடிய அளவிற்கு கண்கள் இல்லை. ஆண்டவர் விசேஷமாய் திறந்தார்.
இந்த கண் திறந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் நீரூற்றி கண்டான். அதற்கு பயமாண்டவதா இந்த கால்வில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம் கண்ணெதிரே சில வேளைகளில் நமக்கு நீரூற்று இருக்கிறது. இந்த வேத புத்தகம் ஒரு நீரூற்று போல தண்ணீர், வேத வசனம் என்றதான தண்ணீர், அது தண்ணீருக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசுவுக்கு எழுதும் போது எழுதுகிறேன் 5:27 அதை தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து. அப்போ தண்ணீர் என்பது வேத வசனத்தை சுட்டி காட்டுறது. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது அநேகர் வந்தார்கள். அதில் ஒருத்தர் நிக்கதேமு வந்தார். அவன் இயேசுவிடத்தில் வந்தபோது ஆண்டவர் இயேசு அவனை சொன்னார், எப்பா, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். 2 பகுதி சொன்னார். அப்போ ஆண்டு சொல்லும் போது ஆவியினாலும் ஜலத்தினாலும் சொல்லும்போது அநேகர் ஞானஸ்நானம் என்று சொல்வார், ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, வேத வசனம், இந்த இவைகளினாலே ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி தேவனுடைய பாதை நடக்கும்போது தான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொன்னார். ஜலம் என்று சொல்லப்படுவது வேத வசனத்தை சுட்டி காட்டுகிறது. அதற்கு மயமாண்டவதான் அப்படின்னு சொன்னால் அங்கே நீரூற்று ஜலம் அங்கே இருக்கிறது. அதை பார்ப்பதற்குரிய கண் இல்லை என்ற உடனே தேவன் விசேஷமாய் அவனுக்கு திறந்தார். அதற்கு பயமாண்டவதான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் பண்றோம். ஆனால் நிறைய புரியத்தான் மாட்டேங்க. ஏதோ கடமைக்காக வாசிக்காட்டா நிறைய பேருக்கு என்னன்னா ஆண்டவர் வருத்தப்படுவார்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்க வாசிக்கலைன்னா ஆண்டவர் வருத்தப்பட மாட்டார். நீங்க வாசிக்காதனால வருத்தம் உங்களுக்கு தான், பிரச்சனை உங்களுக்கு தான், இழப்பு உங்களுக்கு தான். ஆண்டவரை பொறுத்த மட்டும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தார். சாப்பாடு செய்து வச்சு எல்லாம் கொடுத்தார். சாப்பிட வேண்டிய ஆளு நீங்களும் நான். சாப்பிடாம வச்சிருந்தோன்னா பட்டி கிடந்து நாம தான் சாவுமே தவிர ஆண்டவர் அதுக்காக ஐயோ நான் செய்து வச்சது வீணா போச்சுன்னு நினைக்க மாட்டார். அவர் செய்து கொடுக்க வேண்டியதை செய்து கொடுத்துட்டார். வேத வசனம் நமக்கு நல்ல அற்புதமாக எழுதி கொடுத்துட்டார். நீங்கள் வாசிக்கிறேன்னா வருத்தம் உங்களுக்கு தான், வேதனை உங்களுக்கு தான், கஷ்டம் உங்களுக்கு தான், பற்றி நாம தான் கிடப்போம். ஆகவே இந்த வேத வசனத்தை நீங்கள் அவர் வருத்தப்படுவார் நினச்சலாம் நீங்கள் வாசிக்கக்கூடாது. இதை வாசிக்கலைன்னா இந்த அப்பம், ஜீவ அப்பம் எனக்கு இல்லைன்னா நான் பிழைத்திருக்க முடியாது. ஒரு மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்னு சொல்லப்படுது. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் மறிக்க வேண்டாம், அவன் மறித்தாலும் பிழைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல அற்புதமான வேத வசனங்கள். ஆகவே ஆண்டவர் கொடுத்த இந்த வேத வசனம் நாம் கடமைக்கு எப்படின்னா வாசிக்காம நல்ல கருத்துண்டி வாசிக்க ஆவியாளர்கிட்ட கொடுத்தோம்னா இந்த நீரூற்றை காண்பதற்கு, இந்த நீரூற்றினாலே தாகம் தீர்க்கப்படுவதற்கு நல்ல கவனிக்க. சேர்த்து வச்சு தாகம் தீர்க்கலாம், உட்காந்து எடுத்து வச்சு போகிற வழியெல்லாம் தாகம் தீர்க்கப்பட்டு கொண்டே போகலாம். எங்கே போய் சேரணுமோ சேர் வரைக்கும் தாகம் தீர்க்கப்படுவோம். கர்த்தருக்கு பயன் வேண்டாவதாக. அதுக்கப்புறம் எங்கே போய் சேர்ந்தா அப்படின்னா அவரை பற்றி அதுக்கப்புறம் குறிப்பே கிடையாது. எய்த்து போய் சேர்ந்தா, பிள்ளை வளர்ந்தா, என்ன செய்தா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த பிள்ளை மறுபடியும் இந்த பக்கம் வந்துருச்சு, ஏன் வந்தது, எங்கே வருது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவள் என்ன ஆனார், ஆனால் போய் சேரும் வரைக்கும் தண்ணீர் இருந்தது. அதே போல நம்முடைய எல்லை நித்திய ஜீவ வாழ்வு சேரும் வரைக்கும் இந்த தண்ணீரை சேர்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் அப்படி எடுத்து 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 தியானித்து 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 நாம் அதை ருசிக்க வேண்டும், தாகம் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு பயன்பட்டவர். இது ஒரு பகுதி. இதில் ஒரு பகுதி கண்களை திறந்தார், நீரூற்றை கண்டார். இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, அன்றைக்கு வியாபாரிகள் ஒரு எல்லை விட்டு இன்னொரு எல்லைக்கு போவாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. எய்த்துக்கு போகக்கூடியதான வியாபாரிகள் அநேகர் கிராஸ் பண்ணி போகக்கூடிய இடம். அவர்களெல்லாம் வாசனை பொருட்கள், விலையேறப்பெற்ற மருத்துவ வசதி கொண்டவைகள், பொருட்கள், நல்ல துணிமணிகள், இதெல்லாம் கொண்டு வியாபாரம் பண்ணிட்டு வர்ற ஆட்கள் அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீரூற்று இருக்கிற இடத்த அவர்கள் சோதித்தறிந்து அதை தோண்டி எடுத்து நீரூற்று பார்த்து தாகம் தீர்த்து அவங்க கொண்டுற ஒட்டகம், அவங்க கொண்டுற கழுதை எல்லாம் தாகம் தீர்க்குது, இவங்களும் தாகம் தீர்க்கிறது எல்லாம் தீர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அடையாளம் மாத்திரம் வச்சுட்டு போயிடுவாங்க, வெளியே தெரியாது. அது மறைக்கப்பட்டது. கதற்கு மயம் கொண்டதுதான். இதே போல அநேக வியாபாரிகள் ஆங்காங்கே வச்சிருப்பாங்க.
அது அவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது மறைக்கப்பட ஓப்பனாக வச்சுருந்தா அந்த தண்ணீர் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த வியாபாரி அடிக்கடி போய் வருவதனாலே அந்த மறைவாய் வைத்திருக்கிறத மறைச்சி வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு தேவையானதை எடுத்துட்டு மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. வெளியே தெரியாது, மறைக்கப்பட்டது. கர்த்தருக்கு பயப்பட வேண்டாவதாக. இதே போல இது உள்ளே மறைக்கப்பட்ட சத்தியங்கள் நிறைய இருக்கு. தேவன் சிலவற்றை மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சிலவை மறைத்திருக்கிறார். மறைவானவையெல்லாம் தேவனுக்கு உரியது. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு போய் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம் முடியாது. ஆனால் சிலவை மறைக்கப்பட்டது போல இருக்கும், வெளியே தெரியாது. ஆனால் அவை நமக்கு தெரியணும் அப்படின்னா தான். இப்போ எஸ்ரா ஜெபம் பண்ணுறது அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறோம். வெளிப்பிரகாரமாய் அநேக நீரூற்றை கண்டு தாகம் தீர்க்கப்பட்டவன். தேவன் சிலவற்றை ஒழித்து வைத்திருக்கிறார். பிசினஸ் பீப்புள் ஒழித்து வச்சிருக்கிற மாதிரி தேவன் வைத்திருக்கிறார். அவருக்கு தேவையான நேரம் தன்னுடைய ஜனத்திற்கு எடுத்து கொடுப்பதற்கு, அவரை தேடி வருகிற ஜனங்கள், அவரை பற்றி கொள்ளுகிற ஜனங்கள், விசேஷமான சிலருக்கு கொடுப்பதற்கு ஆண்டவரை வச்சிருக்க. அப்போ அவர்கிட்ட போனோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நீர் மறைத்து வைத்திருக்கிற வேத ரகசியங்கள் உள்ளே வைத்திருக்கிற இலவா மறைவாக அந்த மறைவான மன்னாவை ஆண்டவர் சொன்னார்ல, மறைவான மன்னாவை தருவேன்னு சொன்னாரு. அந்த மறைவான மன்னாவை எனக்கு நீ தர வேண்டும், எனக்கு உதவி செய்யலையா அப்படின்னு சொல்லி அதை காண்பதற்கு இந்த மறைக்கப்பட்ட பகுதியை நான் தெரிந்து கொள்வதற்கு கண்ணை திறந்தால் போதும். அப்போ மூடி வைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்குது. ஆண்டவர் கண்ணை திறந்த உடனே அங்கே தண்ணி இருக்கிறது என்பதை அவன் கண்டு மறைக்கப்பட்ட பகுதியை விளக்கிட்டு தண்ணி தாகம் தீர்த்து துருத்தினையும் எடுத்து மூடி வச்சுட்டு போயிட்டான். அதற்கு வாங்கி கொண்டதுதான். இதே போல இந்த வேதத்தில் மறைக்கப்பட்ட, மற்றவருக்கு புரிந்து கொள்ள முடியாத, புலப்படாத, மற்றவர்களை கண்டுகொள்ள முடியாத அநேக மறைக்கப்பட்ட பகுதிகளை கர்த்தர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமாம், இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம்தான். இந்த வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு வேணும். இதே போல ஆண்டவர் சொல்லும் போது இந்த வேத வசனத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்தி வச்சிருக்க மாதிரி எதையும் பண்ணலை. ஏசாயா சொல்றார், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் அவர் தம்முடைய வார்த்தை, அந்த வசனத்தை மகிமைப்படுத்தி வச்சிருக்கார். கர்த்தருக்கு பயப்பட. அந்த உலகத்தில் எந்த பிரஸ்தாபம் இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் விட வசனம் தான் ஒரு பகுதி மேலே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படதான். அவ்வளவு பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவை இதன் மகிமையை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமாம், ஆண்டவரை கேட்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த வாரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இதனால வரை பைபிள் வாசித்தேன், எனக்கு ஒன்றும் புரியல, சில பகுதி வாசித்தே போயிட்டேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எழுதி கொடுத்த இந்த வேத வசனம், நம்முடைய ஆவியினாலே எழுதப்பட்ட அந்த வேத வசனம், ஆவியின் தேவ ஜனத்தினாலே கொடுக்கப்பட்டது வேத வசனம், நான் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கண்களை திறந்துடணும். கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டதா. அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கதை விட்டு சொல்ல வரும்போது புரிந்து கொள்வதற்காக, ஒரு தாயின் தகப்பனும் ஒரு இலையில வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் அதே ஒரு கதை தானே. சரி, உங்களுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிள்ளை வளர்த்தார்கள். தகப்பன் கூப்பிட்டாலும் அவ டைரியில் குறிப்பு எழுதுவது வழக்கம். தன் அனுபவத்தில் அவர் குறிப்பு எழுதுகிறார். 1, 2, 3 என்று சொல்லி போட்டு ஒவ்வொரு பக்கத்தும் ஒவ்வொரு அனுபவங்களை, ஆலோசனைகளை அவர் எழுதி வைப்பது வழக்கம். எழுதி வச்சுட்டு இந்த பையன் வளர்ந்தான். வாலிப வயதானது. அந்த வயதாக கூடிய காலகட்டத்தில் தகப்பன் மரித்து போனார். ஆனால் மரிப்பதற்கு முன்பு தகப்பன் மகனை கூப்பிட்டு, மகனே அம்மா நல்லா பார்த்துக்க, வேலையெல்லாம் உனக்கு நல்ல வேலை கிடைக்குது, நல்ல வேலை பார்க்குறேன், அம்மா நல்லா கவனிச்சிங்க, உடைய எதிர்காலமெல்லாம் நல்லா இருக்கும். உடனே ஒன்று என் வாழ்க்கையில் அனுபவிச்சு இந்த டைரியை தரம்பா, இந்த வச்சுக்க ஆனால் ஒரு டைரியை கொடுத்தார். வாழ்க்கையில் அனுபவித்தது, நான் பார்த்தது, தெரிந்து கொண்டது, எனக்கு சொன்னது, அனுபவத்தோடு நீ இருக்கிறேன். நீ இதை வாசி, ரொம்ப நாள் முடிஞ்ச வாசி, அதன்படி செய்து பாரு, நீ நல்லா இருக்கும். உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, சமுதாயத்துக்கு, வேலை பார்க்குற இடத்துக்கு, எல்லாத்துலேயும் நீ பேர் பெற்றவனாக இருப்பாய். சரி, வாங்கினேன். எப்போவுமே பெருசுகள் கொஞ்சம் நிறைய ஆலோசனை சொல்லணும் அப்படிங்கிற என் நினைப்பில் எடுத்து போட்டான். தகப்பனார் மறைத்து போனார். சில மாதங்கள் ஆனது. தாய் கூப்பிட்டேன், மகனே உனக்கு ஒவ்வொரு நாளும் சமையல் பண்ணி
அதிகாலையிலேருந்து உனக்கு சமையல் பண்ணி நீ வேலைக்கு அனுப்புறது, வந்து உனக்கு ட்ரெஸ்ஸு துவைச்சி போடுறது, அதெல்லாம் எனக்கு முடியல. என்னுடைய வயசு அதுக்கு ஒத்து போக மாட்டேன். ஒன்று செய், நீ திருமணம் செய்து கொள். என்ன மாமி இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்க? இல்லை, திருமணம் செய்து கொள்ளுப்பா, எனக்கு ரெஸ்ட் இருக்கும். உன் ட்ரெஸ்ஸாக வந்து வச்சுக்குவா, உன்னையும் அவன் கவனிச்சுக்குவா, நீ ஒரு வாழ்க்கையில் கவனித்து குடும்பம் வாழ்ந்துருவேன், என்ன விட்டுரு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. தகப்பனுடைய ஆலோசனை டைரி ஒன்று கொடுத்தாரு பார்ப்போமேன்னு சொல்லி. தகப்பனுடைய ஆலோசனை புத்தகத்தை எடுத்தான், டைரி எடுத்தான், தூசி தட்டினா, பக்கத்தை பிரட்டினார். தகப்பனின் ஆலோசனை ஒன்று, உன் தாய் உன்னை திருமணம் செய்து கொள் சொல்லும் போது திருமணம் செய்து கொள். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அப்பாவும் சொல்லிட்டாரு. சரி ஆலோசனை சொல்லு மம்மி, நல்ல ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்ட்டான். திருமணம் முடிஞ்சு அவங்க மாமியார் மருமகள் குடும்பம் எல்லாம் சந்தோஷமா சமையல்லாம் நடக்குது, சாப்பாடு நடக்குது, நல்ல குடும்பம் பண்ணாலும் சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும். உடனே கொஞ்ச நாள் ஆன உடனே சரி தகப்பன் இன்னும் ஆலோசனை சொல்லியிருப்பாரு, வாசு பாப்பமே அப்படின்ட்டு தகப்பன் ஆலோசனை 2. கதைக்கு தான் சொல்கிறேன், வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது, வந்து என்கிட்ட பஞ்சாயத்துக்கும் வரக்கூடாது. கதை கேட்டுக்கிட்டு சரி கத்திரக்கு பயன் பண்ணதான். உன் தாய்க்கு முதல் இடமும் மனைவிக்கு 2வது இடமும் நீ கொடுக்க வேண்டும். தகப்பன் இருக்கார். உடனே மாமியார் பாருங்க, என்னுடைய அம்மாவும் ஒய்ஃபும் கிச்சனில் வேலை பார்த்துருந்தாங்க. மம்மி அப்படின்ட்டு சொல்லிட்டு போனான். ஒய்ஃபையும் கூப்பிட்டான், வா 2 பேரும். தகப்பனின் ஆலோசனை எப்படி நடக்க வரும்போது, இப்போ முதல் நேரம் அப்படி தான் நடந்தேன், நீ தாராளமாக நடந்துக்கொள் தாய் சொல்லிட்டான். மனைவி சொல்லணும், என்னங்க நீ அதன்படி நடக்க வேண்டியது தானே, அதுபடி தான் நடக்க விரும்புகிறேன், வாங்க முக்கியமாக அப்படி வீட்டுக்கு கூட்டம் தான். வீட்டு முன் வராண்டாவில் உட்கார வச்சு பேசுகிறான். தகப்பன் சொல்லுகிற தாய்க்கு முதலிடம், மனைவிக்கு 2வது இடம் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வீட்டு வராண்டா முதலிடம், வீட்டு உள்பகுதி பெட்ரூம் 2வது இடம், 3வது பகுதி அந்த பகுதி கிச்சன் இருக்கு. அதனால் தாய்க்கு முதலிடம் என்று சொல்லும்போது இந்த வீட்டினுடைய வராண்டா இருக்கு இல்லையா, இது எங்கள் அம்மாவுக்கு தான். நீ இந்த பெட்ரூம் இருக்கிற ஹாலும் இந்த பெட்ரூம் இருக்கிற இடத்துக்கு 2வது இடத்துக்கு போயிடும். ஒரு நாளும் நீ முதல் இடத்துக்கு வரக்கூடாது. என்னங்க நான் எப்படிங்க வெளியே வருவேன், பின்னால் உடச்சி நான் கதவு போட்டு வந்துடுறேன், நீ பின்பக்கமாக பயன்படுத்திக்கொள். அம்மா கேட்குறேன், நான் எப்படிதான் அங்கே போவேன், நீங்கள் பின்பக்கமாகவே போங்க. ஒரு நாள் நீங்கள் 2வது இடத்துக்கு போகக்கூடாது, அவன் ஒரு நாள் முதல் இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் வராண்டா பக்கம் ஒய்ஃப் வரக்கூடாது, தாய் உள் பக்கம் பெட்ரூம் பக்கம் அந்த ஹால் பக்கம் போகக்கூடாது. அவன் நினைத்தது வீட்டினுடைய வராண்டா முதல் இடமும் உள் பகுதி 2வது இடம். அப்போ தாய்க்கு இந்த முதல் இடம் கொடுத்தாச்சு, மனைவிக்கு 2வது இடம் கொடுத்தாச்சு, இந்த இடத்த விட நீங்கள் ஒரு நாளும் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னடா பண்ணுறது, சரி போட்டோம். ஆனால் குடும்பம் நல்லா தான் நடக்குது, சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே பண்டிகை இருந்தது. தாய் சொன்னா, மகனே பண்டிகை வருது, உங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம், துணி எடுத்து கொடுப்போம். சரி எடுத்து கொடுக்க இல்லையோ சாப்பாடாவது போடுவோம், மளிகை ஜாமான்லாம் வாங்கணும். சரி எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், உனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். சரி அப்புறம் சாயங்காலம் வர ரெடியாக இருங்க அப்படின்ட்டு. சாயங்காலம் வந்தார்கள், ரெடியாக இருந்தால் எல்லாம் புறப்படும் போது அவனுக்கு ஒரு ஆலோசனை. தகப்பன் இதுக்கு ஏதாவது ஆலோசனை வச்சிருக்காரு அப்படின்னு போனான். எடுத்து வாசம் தகப்பனின் ஆலோசனை 3 அப்படின்னு வாசித்து மனப்பாடம் பண்ணிட்டு புறப்பட்டான். படசல் கடைக்கு போனான், லிஸ்ட்டை கொடுத்து இதெல்லாம் போட்டு ஒரு மூட்டை கட்டுப்பா அப்படின்னா. அவங்க துணி கடைக்கு போனாங்க. மம்மிக்கு எத்தனை சேரீ வேணும் எடுத்துக்கிட்டாங்க, ஒய்ஃபுக்கு எத்தனை சேரீ வேணும் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு இவனுக்கு ட்ரெஸ் எடுத்தான். ஆளுக்கு 2 சேரீ எடுத்தாங்க, இவனுக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க. பேக்கில் போட்டு கொடுத்துட்டான். தூக்கி பார்த்தான், சரி பரவாயில்ல, வீட்டில் ஒன்றும் இல்லை. நேராக வந்தான், மளிகை கடைக்கு வந்தான். எவ்வளோப்பா ஆச்சு, காசை கொடுத்தான். மளிகை கடைக்கார எல்லாம் போட்டு ஒரு மூட்டை கட்டி வச்சிருக்கு. தூக்கி பார்த்தா வெயிட்டாக. சரி ஒய்ஃபை கூப்பிட்டாங்க, இந்த வெயிட்டை தூக்கி அவங்க அம்மா தலைமையில தூக்கி வச்சுட்டான். அவங்க அம்மா தலைமையில வச்சோன்னா, மகனே என்ன ஏன் தலைமையில வைக்கிறேன்? தகப்பனின் ஆலோசனை 3 சொல்லுகிறது. உன்னால் தூக்க இயலாத பாரமான காரியங்கள் எல்லாம் தாய் தலை மீது வைத்து விடும். தூக்க எளிதானவைகளை எல்லாம், உன்னால் சுமக்க எளிதானவைகளை எல்லாம் மனைவி இடத்துல கொடுத்து விட சொன்னார். ஆகவே தகப்பன் ஆலோசனை 3 சொல்லுது அப்படின்னாலே, பாரமானதெல்லாம் உங்கள் தலையில் வச்சுட்டு
எளிதாய் துணிதாக இருக்குது, அவன் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா பாதி வழியிலே கீழே விழுந்து செத்து போயிடுச்சு. இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னும் சொல்லிட்டே போகலாம், ஆலோசனை நிறைய இருக்குது. இந்த கதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தகப்பன் ஆலோசனை எழுதி கொடுத்தாரு, சரியா தவறா? முதல் கேள்வி. அதற்கு வாங்க மாட்டாங்க. தகப்பன் ஆலோசனை சரிதான், தப்பு இல்லை. வாசித்தது சரியா தவறா? வாசித்ததும் சரிதான், புரிந்து கொண்டதான் தவறு. இதே போல நம்முடைய தகப்பன் அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு டைரி போல ஒவ்வொரு நாளும் வாசிப்பதற்கு இந்த வேத புத்தகத்தை கொடுத்துருக்கார். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, வேத புத்தகத்தில் ஒரு பிரச்சனை கிடையாது. வாசிக்கிற பிரச்சனை இருக்கா, அதுலேயும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வாசிக்க பார்த்தா இல்லை, உலகத்தில் எல்லாரும் வாசிக்கிறோம் அந்த வசனங்களை அவங்க லாங்குவேஜில் வாசிக்கும் போது அப்படி தான் வாசிக்கிறாங்க. ஆனால் புரிந்து கொள்வது தான் தப்பாக. இது பல விதத்தில் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் எந்த நோக்கத்திற்கு எந்த திட்டத்திற்கு எழுதி கொடுத்ததோ அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடியதான உணர்வு நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்கு எழுதி கொடுத்தாரோ அந்த உணர்வு நமக்கு கட்டாயம் வேணும். அதுக்குத்தான் இதை சரியாய் புரிந்து கொள்வதற்கு, அதன் மகிமையை காண்பதற்கு, உள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை பார்ப்பதற்கு நம்முடைய கண் பிரகாசிக்கணும், திறக்கணும். ஆனால் எஸ்ரா ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே அதிசயங்களை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தரணும். இந்த வேதத்தின் மகத்துவத்தை ஆண்டு ஊசிகளை சொல்லும்போது இவருடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேற யாருக்கோ எழுதுன மாதிரி, வேற எவனுக்கோ எழுதி கொடுத்துற மாதிரி, இவனுக்கு தேவையில்லை, இது எனக்கு உரியதல்ல, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனை தள்ளி வைத்து விட்டார்கள். வேதத்தை புறக்கணித்து விட்டார்கள். அவங்க சரியாக வேதத்தை புரிஞ்சிருந்தாங்கன்னா உலகம் முழுவதற்கும் அந்த மகிமையுள்ள தேவனை, மேசியா இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்பதையும் பிதாவாகிய தேவனையும் இந்த உலகம் முழுவதற்கும் சொல்லி இருக்கணும். உலகம் முழுவதற்கும் சொல்லி அவங்களுக்கெல்லாம் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி காத்திருக்க வேண்டும். அவங்க செய்யாமல் போயிட்டாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அது அந்நிய காரியம் சொல்லி மூடியும் வச்சுட்டான். புரியவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை, தள்ளி வச்சுட்டான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவன் இந்த வேத புத்தகத்தை நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். மகிமையை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமாம், நீங்கள் வீட்டில் வாசிங்க. வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம். பரிசுத்த ஆவியானவரே, நீரை எழுதி கொடுத்த இந்த வேத புத்தகம் அற்புதமான புத்தகம் ஐயா, ஒப்பற்ற செல்வம், அற்புதமான பெட்டகம். இது உள்ளே இருக்கக்கூடியதான அந்த ஒளியை நாங்கள் பார்ப்பதற்கு கண்களை திறக்கும். அதான் சங்கீதக்காரன், உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டோம். அது என்ன ஒரு வாசிக்கும் போது யோசிப்பேன், வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டோம். அது என்ன அப்படின்னு யோசிச்சேன்னா பல அர்த்தங்கள் சொல்லலாம். அதில் ஒன்று, வேதம் நமக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம். வேத புத்தகம் வெளிச்சம், வேத வசனம் வெளிச்சம். இந்த வேத வசனத்துக்குள்ள வாசிக்கும் போது இன்னொரு வெளிச்சம் நமக்கு தெரியும். சுவிசேஷத்தின் ஒளி, இயேசு என்ற அந்த மேசியா என்றதான அற்புதமான வெளிச்சம் உள்ளே இருக்கு. அப்போ வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்த வெளிச்சத்தில் இன்னொரு வெளிச்சம் இருப்பதை தியானிக்கணும், அப்படி யோசிக்கணும். கர்த்தருக்கு பயமாண்டவதா நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் காண கர்த்தர் கிருபை செய்வாரா. ஆமாம், இந்த கால்வழி ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் இல்லை, பயத்தில் திசைகளை பார்ப்பதற்கு கண்களை திறந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்ய வல்லவர். ஒரு பட்சம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுமா, இருந்து வேண்டாமா? ஆண்டு சமுத்திரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பயத்தில் அதிசயங்களை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்துள்ளோம் என்று கேளுங்கள். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க பண்ண வல்லவர். கர்த்தர் நம்முடைய கண்களை பிரகாசம் அடைய பண்ண வல்லவர். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான தேவன், அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறோம்.
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருடைய புஸ்தகத்திலே அனுதினமும் நாங்கள் தேடி வாசிக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபைகளை தாரும், எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அப்பா, வேத வசனத்தை குறித்து அநேக வசனங்கள் வார்த்தைகள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, வேத வசனங்களை சரியாய் நாங்கள் நிதானிக்காதனாலே நாங்கள் தவறான எண்ணம் கொள்ளுகிறோம் என்று வேத புஸ்தகத்திலே கர்த்தாவை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இருளில் உள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் கருத்தாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் ஆதி முதல் இருக்கிறதும், நாங்கள் எங்கள் காதார கேட்டதும், எங்கள் கண்ணார கண்டதும், உற்று நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமான அந்த வேத வசனம் என்று தேவனே அப்பா யோவான் எழுதுகிறார். ஆண்டவரே, கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற அந்த வேத வசனம், இந்த வேத வசனத்தை அனுதினமும் நாங்கள் தொட்டு வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் சுவாசமாய் மாறணும் ஆண்டவரே. இந்த வேதத்தை நேசித்து வாசிக்கணும் ஆண்டவரே. வேதத்தை நேசிக்கணும், அதை அனுதினம் வாசிக்கணும், வாசித்ததை நாங்கள் யோசிக்கணும், அதையே நாங்கள் அனுதினமும் சுவாசிக்கணும். ஆவியானவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தருவீராக. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவையில் ஒவ்வொருவரையும் நாங்கள் தேவன் அது ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் தேவனே கருத்தாய் வாசித்து அவைகள் எங்கள் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் வேரூன்றி வளரவும் ஆண்டவரே, இந்த வசனங்களை எல்லாம் கர்த்தாவே வசனத்தின் மறைப்பொருள்களை, வசனத்தின் வல்லமைகளை, வசனத்தின் தேவனே அப்பா ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உம்முடைய வேளாண் கிருபையின் சட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். எல்லா மகிமை துதி கனம் யாவையும் உங்க ஒருவருக்கே தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று மீண்டும் சமாக்காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதத்திலுள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்திலுள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே